நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18-10-2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அக்டோபர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45. மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 2:24 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:16 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று மாலை 6:16 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:16 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசினியர்கள். இன்று கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்லக்கூடும். செயல்களில் உற்சாகமுடன் செயல்படுவர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொழில்நுட்ப அறிவை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். பெரியவர்கள் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் வெற்றி இருக்கும். தடை தாமதங்கள் விலகி செல்லக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று புத்துணர்ச்சி பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. மன சஞ்சலம் ஏற்படுவது கண்டிப்பாக சரியாகும். இன்று பெண்கள் விரயங்கள் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கைக்குள்ள ஜெயிக்கக்கூடிய அம்சம் உருவாக கொடுங்க. கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்லக்கூடும். செயல்களில் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. பரணி. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதலாக பண வரையும் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். வருமானம் குறைவது போல் இருக்கும். ஆனால் குறையாதுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். திட்டமிட்ட பணிகளை முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி விட முடியுங்க. அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியும். தொழில்நுட்ப அறிவு கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் சீராக வந்து கொண்டுதான் இருக்கும். எதனிடத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று நீங்க போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று
எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். செய்யும் வேலைகளை கொஞ்சம் கவனமாக செய்ய பாருங்கள். குழப்பம் இல்லாமல் எதிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று மட்டற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிதானமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. சிரமங்கள் பணி போல் விலகி செல்லக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி வகை சூட முடியும். என்று உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மதிப்பு மரியாதை உயரும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. இன்று உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். கன கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். இன்று போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். மிருக சிரிஷம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வருமானமும் சீராக இருக்க கொடுங்க. முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்ற காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயர் பாதுகாத்திடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக உழைக்க வேண்டும். நிலவி பணம் விடாமுயற்சியால் கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. கௌரவமான பதவி உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிட்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு மிகவும் சிறப்புடன் வாழ்வீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். என்று உங்களுடைய தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று பணி சுமை அதிகமாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழக வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கர்ணமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம். என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்குங்க. அதிக நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க. என்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். கௌரவமான பதவிகள் தேடி பெறக்கூடும். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியும். திருவாதிரை. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாக பணவரவு இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு வெளிப்படக்கூடும். முடிவுகள் சாதகமாக இருக்க கொடுங்க.
வெளியூர் பயணங்களை இன்று திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள் என்று முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கௌரவமான பதவிகள் தேடி வரக்கூடுங்க. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். விடாமுயற்சியால் இன்று வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இயன்ற அளவில் இன்று பணிகளை மேற்கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிக்கான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன அமைதி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். உங்களின் தகுதி திறமை என்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சீராக இருக்கக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தாராள அளவில் பணவரவு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உடைய வாழ்க்கையில பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன்கள் சற்றே குறைந்து விட கொடுங்க. பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது நல்லது. பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. இன்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். ஏனோ தரமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பூசம் தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று சிறந்த செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஈடுபட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஆயில்யம் மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உறவினர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுக கொடுங்க. தொழில் போட்டிகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். கவனமுடன் பேசி பழகுவது மிக நல்லது. சிரமத்தை நீங்க தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கை அடைய விடாமுயற்சி தேவைப்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். தொழில் போட்டிகள் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் ஓரளவுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற சில இடையூறுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. தொழில் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத மேன்மைகள் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதில் நெருக்கடியை கொடுத்தாலும் பயம் வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில வெற்றி பெற முடியுங்க. பாடங்கள்ல சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால்
எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உயர்வுக்கு வழி உண்டாக கொடுங்க. காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிறர் விஷயத்தை மட்டும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது மிக நல்லது. மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். சிரமங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க. பார்த்து பக்குவமாகத்தான் செயல்பட வேண்டும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுமானவரை இன்று நீங்க எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கு பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிலும் உங்களுக்கு மன வலிமை உண்டாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் அமைதி விடக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நல்லதொரு முடிவு கிடைக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள். என்று எந்த ஒரு வேலையும் நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. பண வரவு இன்று நன்மையை கொடுக்கக்கூடும். இயன்ற அளவில் அர்ப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள்ல சற்று தள்ளி வைப்பது நல்லது. சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை இன்று சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். முகப்பொலிவும் அழகும் கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் காதல் கண்டிப்பாக கைகூடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் எண்ணற்ற மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூட்டும். நல்லவைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் பயம் வேண்டாம். அஸ்தம். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் ஓரளவு நனவாக கொடுங்க. சிந்தித்த மனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இந்த அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் ஓரளவு குறைந்து விட கொடுங்க. மிதமான பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்க கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். தடை ஏற்படுத்தியவர்கள் இன்று தாமதமாகவே விலகி செல்ல கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை.
முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. எந்த வகையிலும் பயம் வேண்டாம் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சுவாதி. தெய்வீக நம்பிக்கை கொடுங்க. தொழில் வியாபாரமும் சிறப்பாக நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். பண வரவுகள் சீராக இருக்கக்கூடும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. விசாகம். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள், காரியங்கள் வெற்றி இருக்கும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கூட இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். அவ்வப்போது வரக்கூடிய முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்துவிட்டு கொடுங்க. நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல கொடுங்க. குடும்பத்தின் தேவைகளை இன்று குறைவின்றி நிறைவேற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இயங்க கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. சாதகமான நல்ல சூழல் உருவாக கொடுங்க. எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பொருளாதார நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. அபிவிருத்தி ஏற்பட்டது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சாதகமான நல்ல சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம் என்று மாணவர்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிக நல்லது. கல்விக்கான முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள். உன் நல்ல மனசை கண்டிப்பாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடும். கூடுமானவரை பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். குடும்பத்தின் தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் ரகசியங்களை என்று யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவு பேச்சு குறைத்துக் கொண்டு பேசுங்கள், அது போதும். கேட்டை. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள்.
தனுசு தனுசு ராசினியர்கள் என்று எடுக்கும் முடிவில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகக்கூடும். தாராள அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. வீட்டை அழகுபடுத்தக்கூடிய கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்க கொடுங்க. எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று மேல் அதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிக்கடி விடுபடுக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. அப்படியே விடுமுறை இருந்தாலும் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கக்கூடும். மேல் அதிகாரிகள் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படுவீர்கள். சில நேரங்களில் நீங்க அவ்வப்போது மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். கோபப்படுவீர்கள். எதையோ நினைத்துக் கொண்டு குழம்பி போவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். பொறுப்புகள் கூடும் நாளாக கொடுங்க. மாணவர்களுக்கு விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உதவி என்று வருவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்கும் நாளாக கொடுங்க. பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாராள அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. தொழில் மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்க கொடுங்க. பூராடம் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்க மனநிலையில் நல்லதொரு மாற்றங்கள் உருவாகக்கூடும். உத்திராடம் செல்வ செழிப்பான சூழல் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் துரிதமாக செயல்பட்டு வெற்றி கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு முன்னேறி செல்ல முடியுங்க. என்று நீங்க நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்க கொடுங்க. திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூடுதல் வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தாராள பணவரவு இன்று ஏற்பட கொடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இன்று ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி விடக்கூடும். நீங்கள் சோதனையான பலன்களை கொஞ்சம் சந்திப்பீர்கள். உடல்நிலையில கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாருடைய பிரச்சனைகளும் இன்று நீங்க தலையிட வேண்டாம். எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வச்சிருக்கும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முழு பலனை அடைவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். தன்மான குணத்துக்கு சோதனை கொஞ்சம் வரும். அதனையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடும். இன்று பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பணிகளை இன்று விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கண்டிப்பாக சுறுசுறுப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. தொலைநோக்கு பார்வையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடுங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். திருவோணம். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் அனைத்தும் கைகூடுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். அவிட்டம். எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கக்கூடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். உங்களுடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். மிதமான பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் நடக்கக்கூடும். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெரிய முதலீடுகளில் கவனமாக செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடுங்க. பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு செய்தொழில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய கெடுதிகள் ஏதும் இருக்காது. எல்லாம் நல்லவையாகவே நடக்கக்கூடும். பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பயம் வேண்டாம் என்று மாணவர்கள் எச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட வேண்டும். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கல்வியில் சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மனமும் இன்று நிம்மதி அடைய கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். என்று உங்களுக்கு சிந்தனை வளம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இன்று நிம்மதியான வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். அற்புதமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. போராட்டாத்தி. மன அமைதி கூடும் நாளாக இருக்கக்கூடும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மதிய வேலை உங்களுக்கு மிகுந்த சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நியாயமான விஷயங்களை தனிப்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு நிதி தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். என்று உங்கள் நல்ல செயலை சிலர் குறைகள் சொல்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. அனைவரிடமும் இயல்புடன் பழகக்கூடிய சூழல் இருக்கும். நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல கொடுங்க. கடன் சூழ்நிலையை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள்.
தீர ஆலோசித்து காரியம் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாக்கு வன்மையால் காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்கக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இருக்காதுங்க. சூழ்நிலைகள் கூட சாதகமாகத்தான் அமைந்துவிடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை எல்லாம் மாறக்கூடும். இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடும். கல்விக்கான செலவுகள் ஓரளவு தயாராக கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேலை மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விட்டுச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரைவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாதி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திறமையாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ரேவதி. என்று மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். தாய் தந்தையாருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல் பேச்சு கேட்டு கவனமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.